லிட்டில் மெர்மெய்ட் திரைப்படம். ஒரு இளம் தேவதை ஒரு கடல் சூனியக்காரியுடன் தனது அழகான குரலை மனித கால்களுக்கு மாற்றுவதற்காக ஒப்பந்தம் செய்து கொள்கிறாள். அதனால் அவள் தண்ணீருக்கு மேலே உள்ள உலகத்தை கண்டுபிடித்து ஒரு இளவரசனை ஈர்க்க முடியும். கிங் ட்ரைட்டனின் மகள்களில் இளையவர் ஏரியல் ஒரு அழகான மற்றும் உற்சாகமான இளம் தேவதை, சாகச தாகம் கொண்டவர். கடலுக்கு அப்பால் உள்ள உலகத்தை பற்றி மேலும் அறிய ஆவலுடன் ஏரியல் மேற்பரப்பை பார்வையிட்டு துணிச்சலான இளவரசர் எரிக்கிடம் விழுகிறார். அவளுடைய இதயத்தை பின்பற்றி அவள் தீய கடல் சூனியக்காரி உர்சுலாவுடன் நிலத்தில் வாழ்க்கையை அனுபவிக்க ஒப்பந்தம் செய்கிறாள். ஹாலி பெய்லி தனது பெரிய கண்கள், உயரும் பாடும் குரல் மற்றும் ஆவியின் தெளிவான தூய்மை ஆகியவை உண்மையான மனிதர்களைப் போலவே இயற்கையாகவே டிஸ்னிஃபைட் செய்யப்பட்டன. எனவே ஏரியல் என்ற பெயரில் அவர் நடித்தது எப்போதும் சர்ச்சைக்குரியதாக கருதப்பட்டது முரண்பாடானது. பெய்லி என்பது முடிக்கப்பட்ட திரைப்படத்தின் ஒரே குறையாத வெற்றி மற்றும் ஒரு மினுமினுப்பான மெர்மெய்ட் கோர் தொகுப்பில் இந்த முழு நேரலை நடவடிக்கை ரீமேக் நிறுவனத்திற்கான சிறந்த வாதமாகும். இந்த திரைப்படங்கள் இயக்கத்தால் இயங்கும் பண வரவுகளை தாண்டி ஏதேனும் நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டுமானால் வெள்ளைக்காரர்கள் மட்டும் அல்லாமல் எல்லா குழந்தைகளும் தங்களை மேஜிக் கிங்டம் டெனிசன்களாக பார்க்க அனுமதிக்க வேண்டும். ஆனால் இதை பற்றிய மற்ற அனைத்தும் தெக்கில் இறக்கும் மீன் போல தோல்வியடைந்தன. செபாஸ்டியன் நண்டு, ஃப்ளவுண்டர் தி ஃபிஷ் மற்றும் ஸ்கட்டில் தி சீபேட் ஆகிய மூவருக்கும் இது மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் பொருந்தும். இது திறமையான குரல் நடிகர்களின் தவறு அல்ல, முறையே டேவிட் டிக்ஸ், ஜேக்கப் ட்ரெம்ப்லே மற்றும் அக்வாஃபினா. ஒரு மானுடவியல் கார்ட்டூன் கட்லிஸ் செய்யும் போது அழகாக அல்லது வேடிக்கையாக இருக்கும் விஷயங்கள், அடையாளம் காணக்கூடிய முகபாவனைகள் இல்லாமல் கம்ப்யூட்டரால் உருவாக்கப்பட்ட கடல் வாழ்க்கை தோராயமாக செய்யும் போது இனி அழகாகவோ வேடிக்கையாகவோ இருக்காது. 1989ஆம் ஆண்டு அதன் முன்னோடியான ஸ்கட்டில்லின் மனித டிங்கிள்ஹாப்பரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றிய அறிவுறுத்தல்களில் இருந்து அன்புடன் நினைவுகூரப்பட்ட பாத்திர தொடர்புகளின் முழு வரிசைகளும் CGI ஆல் உயிரற்றதாக மாற்றப்பட்டது. எப்படியும் நீருக்கடியில் ஒளிப்பதிவு மூலம் அதில் பெரும்பகுதியை உருவாக்க நீங்கள் அதிர்ஷ்டசாலி. தி லிட்டில் மெர்மெய்ட் அசல் உண்மையான கிளாசிக் என்பதால் இது வலிக்கிறது. அதன் பாடல் மற்றும் நடன எண்கள் டிஸ்னி நியதியில் மிகச்சிறந்தவை. ஹாரி பெலஃபோண்டே காலிச்சோவிலிருந்து எஸ்தர் வில்லியமின் 1940 களின் அக்வா மியூசிகல்ஸ் வரை பல்வேறு தாக்கங்களை ஒன்றிணைத்து பழம்பெரும் இழுவை ராணி டிவைனின் அசைவுகளுடன் இவை புத்துயிர் பெற்றன. அசல் இசையமைப்பாளர் ஆலன் மென்கென்லின் மானுவல் மிராண்டாவுடன் இணைந்து பீஸ் கட்டில்பட் போன்ற புதிய டேப்பர்களை உருவாக்கினார். இருப்பினும் மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிகள் கலைஞர்களால் அபாயகரமான முறையில் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படுகின்றன. வடக்கு கேனட் அதன் டைவிங் திறன்களுக்கு மிகவும் பிரபலமானது, ஆனால் இந்த கடற்புலி இனங்கள் இசை ரீதியாக உணர்ச்சிவசப்பட முடியாது. ஒருவேளை அது கொக்காக இருக்கலாம். லிட்டில் மெர்மெய்ட் திறமை அல்லது பார்வையாளர்களின் நன்மதிப்பு இயக்குனர் ராப் மார்ஷல் மேரி பாபின்ஸ் ரிட்டர்ன்ஸ் மூலம் அதிசயங்களை செய்தார். ஆனால் நிச்சயமாக பாக்ஸ் ஆபீஸின் சைரன் அழைப்பு அதை மூழ்கடித்துவிட்டது. பார்வையில் வறண்ட நிலம் இருந்தாலும் மவுஸ் ஹவுஸ் கட்டப்பட்ட அதே புறம்போக்குதான். சில கதைகள் மிகவும் மாயாஜாலமானவை, உண்மையில் அனிமேஷனுடன் சிறப்பாக சொல்லப்படுகின்றன என்பதை உணர்த்தல்.